வணக்கம் நண்பர்களே. இன்று முக்கியமாக இலங்கையில் கொழும்பு மேலதிக நீதவான் முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். உள்நாட்டு வெளிநாடுகளில் மாவீரர் தினம் அனுஷ்டித்தவர்களை உடனடியாக கைது செய்யும்படி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழர்கள் மத்தியிலே ஒரு பெரும் ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமும் தமிழர்கள் மீதான இவ்வாறான அதிரடி நடவடிக்கைகள், அடாவடி நடவடிக்கைகளை செய்ய போகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. எழுத்தாளர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் சேனன் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விஷயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் சேனன். வணக்கம் அனாஸ். முக்கியமான இந்த விஷயம், மாவீர தினம் கொண்டாடியவர்களை அதிரடியாக கைது செய்யும்படி அவர் உத்தரவிட்டிருக்கிறார் கொழும்பு மேலதிக நீதவான். இதை எப்படி பாக்குற? நாங்க எல்லாம் சரியாகிவிடும் என்றல்லவா நினைத்தோம். என்ன சரியாகிவிடும் என்று நினைத்தீர்கள் அனாஸ்? அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வந்தவுடன் தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு, ஆகவே தமிழர்கள் வாக்குகளை அள்ளி போட்டார்கள். ஒரு சமாதான, இப்ப எப்படி சந்திரிகா ஒரு சமாதான தேவதையாக பார்த்தார்களோ அதே போல அனுரகுமார திசாநாயக்காவையும் ஒரு இனவாதமற்ற சமாதான தூதராகத்தான் பார்த்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய, நீங்க சொல்றது சரிதான், அப்படித்தான் ஒரு பார்வை இருந்தது கனவேருக்கு. ஆனால் அது பெரிய தவறான பார்வை. ஜேவிபி கொண்ட ஒரு வரலாறு இருக்கின்றது. ஜேவிபி ஒரு காலம் சொல்லவில்லை. ஆனால் இந்த ஜேவிபி உடைய குரூப் இருக்குல்ல, என்பிபியில் வந்து தேர்தலுக்கு நின்ற தமிழர்கள் ஒரு சிலர் இத்தகைய ஒரு போலி நம்பிக்கையை உருவாக்கினார்கள். குறிப்பாக கிழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னார்கள், வந்த உடனே நாங்க அடுத்தடுத்த நாளே நாங்க பிடிஐ தூக்கி வெளியில போட்டுருவோம் என்றார்கள். 13 அமெண்ட்மெண்ட்லாம் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், பப்ளிக்கா பேசியிருக்கிறார்கள். நான் சும்மா சொல்லவில்லை, மீட்டிங்ல எலெக்ஷன் டைம்ல எல்லாம். ஆனா ஜேவிபியோ என்பிபியின் தலைமைத்துவமோ கமிட்டியோ ஒரு காலம் அதை சொல்லவில்லை. இதைத்தான் நாங்கள் திருப்பி சொன்னோம். மக்களுக்கு போய் சொல்லுகிறீர்கள், மக்கள் வேறு வழி இல்லாமல், வேறு மாற்றே இல்லாமல் வாக்கு போட்டதற்காக இவர்கள் வந்து மக்களுடைய பொலிசியை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கிறார்கள் என்று சொல்வது தவறு. அந்த மாதிரி இருக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நாங்க இப்ப சரி, இதை நாங்கள் ஏற்கனவே சொன்ன போது நாங்க சொன்னோம், அடித்து சொன்னோம், இந்த விஷயங்களை ஒற்று காலமும் என்பிபி அரசு நிறைவேற்ற போவதில்லை என்று. ஏன்னா எங்களுடைய பார்வை என்றது தனிப்பட்ட பார்வை அல்ல, அந்த அரசில் இருக்கின்றவர்கள் முன்வைக்கின்ற கொள்கைகளை நாங்கள் பார்த்த அடிப்படையில் சொன்னோம். அவர்களிடம் இருந்த கொள்கை என்னென்று சொன்னால் 2 விஷயம் இருந்தது. ஐக்கிய இலங்கை ஒன்று, இரண்டாவது அவர்களை பொறுத்தவரை இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை என்பதை ஐக்கிய இலங்கையை கட்டி நிமித்துவதாக அவர்கள் பார்த்தார்கள். அதாவது தேசியம் அதாவது இருக்கக்கூடாது, அவர்கள் சிங்கள பௌத்த தேசியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை. அவர்களை பொறுத்தளவில் சிறுபான்மை அங்கிருக்கின்ற சொல்லப்படுகின்றவர்களுடைய தேசிய பிரச்சனையை தான் அவர்கள் அதை கவுண்டர் பண்ணினார்கள். நீங்க பாத்தீங்கன்னா பௌத்தர் மதத்துக்கு பின்னால் எல்லாரும் போக சொல்லி கோரி அதுக்கு பின்னால் போனதை பார்க்கின்றோம். இது ஒன்று. இரண்டாவது. மூன்றாவது பிரச்சனை என்னென்று சொன்னால், அவர்கள் ஒற்று காலத்திலும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு தேசிய கோரிக்கையை முன்வைக்கின்ற சக்திகள் அனைத்தையுமே தீவிரவாதிகளையும் தீவிர சக்திகள் என்றுதான் பார்த்தார்கள். அவர்கள் நீண்ட காலம், இன்றைக்கு நேற்று அல்ல, ஜேவிபியுடைய ஒரு வரலாறு. புலிகளை பொறுத்தளவில் அவர்கள் எதிரி, மிகப்பெரிய எதிரி. தேர்தல் சமயத்திலேயே லால்கந்தா முதலானவர்கள் பேசியிருந்தார்கள், புலிகளை கொல்வதற்கு நாங்கள் தான் செய்தோம், ராஜபக்ச அல்ல, நாங்கள் இல்லாமல் அது நடந்திருக்க முடியாது என்று சொன்னார்கள். அதை பெருமையாக செய்கிறார்கள். அதை இன்று வரையும் அதை விட்ரோ பண்றதுக்கு அறுத்தார். இதுதான் அவருடைய கொள்கை நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டிலிருந்து தான் நாங்கள் இந்த வார்னிங்கை கொடுத்தோம். மக்கள் இனித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர போகிறார்கள். இதனால்தான் மக்களின் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உடைய போகிறது. இந்த விஷயத்தில், அட்லீஸ்ட் இந்த விஷயத்தில் அது விரைவாக நடக்க தொடங்கிவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய ஒரு ரிசல்ட் தான் இது. தொடர்ந்து பேசுவோம். ஆனால் இப்ப இனவாதத்தை இல்லாமலாக்குவோம் என்ற ஒரு விடயத்தை தான் முன்வைக்கிறார்களே தவிர 13வது திருத்தமோ சமஷ்டி முறையிலான தீர்வோ எந்த விடயத்தையும் நாங்கள், இப்ப சந்திரசேகரன் தெளிவாகவே பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார், இந்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து விட்டு இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு போவோம் என்று. ஆகவே இவர்களுடைய அடிப்படை என்ன? இல்ல, சந்திரசேகருடைய பேச்சு இருக்கு இல்லையா, பாராளுமன்ற நீங்கள் குறிப்பிட்டது, அதுதான் கிட்டத்தட்ட ஜேவிபியுடைய பொசிஷன். ஒரு மிக மோசமானது. இன்றைக்கு இதை கேள்வி கேட்கறதுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சக்திகளும் இல்லை. எங்களை தவிர இதை உடைத்து வெளியில் கொண்டு வந்து தெளிவாக பேசுவது ஒருத்தருமே பேசவில்லை. மிக மோசமா, நாங்க உங்கள்கிட்ட குடுக்கல் வாங்க, நீங்க இதை தாங்க அதை தாங்க, குடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டோம் நாங்கள் என்று சொல்கின்றார். என்ன அர்த்தம்? என்ன கதைகிறீங்க? என்ன சொல்ல வாரீங்க என்றது
தெரியும். என்ன அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு முஸ்லிம் மக்களை, கிழக்கில் இருக்கிற முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொள்ளும். இவர்கள் பாலஸ்தீனியத்துக்கு ஆதரவு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் இல்லையா? உங்களுக்கு பாருங்க, வந்த கையோட என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கிழக்கில் பல இளைஞர்கள் தீவிர, அதாவது அங்கிருக்கின்ற யூதர்கள், அருகம்பையில் இருக்கின்ற யூதர்கள் தாக்க போறார் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் ஒரு கொஞ்சம் பேரை பிடித்தார்கள் இல்லையா? அவர்கள் மட்டுமல்ல, இன்று மீடியா கவர் பண்ணாத ஒரு விஷயம், கிழக்கில் இருப்பவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். மீடியா உண்மையில ஆனா நல்ல விஷயம், நீங்க இந்த இன்டர்வியூ எடுக்கிறேன்னா கவர் பண்ணல இந்த விஷயங்களை. கிழக்கில் பல இளைஞர்கள் அந்த அந்த ஈஸ்டர் பொம்மிங்குக்கு பிறகு போய் சும்மா சும்மா பிடித்தார்கள் இல்லையா முஸ்லிம் இளைஞர்களை? அதே மாதிரி சும்மா பிடித்திருக்கிறார்கள். தற்போது நடந்திருக்கிறது, பிடிஏவை பாவித்திருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான அடுத்த புள்ளி. பிடிஏவின் அடிப்படையில் செய்திருக்கிறார்கள். இதே போல இதை தமிழ் இளைஞர்களுக்கு எதிராக திருப்புவார்கள் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுதான் நடக்கின்றது. இவர்களுடைய இன்ன ஒற்றுமை என்று இவர்கள் பேசுவது, நான் சொன்னது போல முக்கியமாக காணுங்கள், இனங்களுக்கு இடையிலான ஒன்றுபாடை எவ்வாறு கொண்டு வருவது என்பது தனிப்பட்ட விவாதம். அதை பற்றின எந்த தெளிவோ எதுவுமே இவர்களிடம் கிடையாது. இவர்களுடைய இன்ன ஒற்றுமை என்பது ஐக்கிய இலங்கை அரசின் அடிப்படைக்குள் நீங்கள் வாருங்கள் என்ற கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான் இவர்கள் சொல்கின்ற இன ஒற்றுமை. அதாவது இவர்கள் வைக்கிறதை சேலஞ்ச் பண்ணாதீர்கள் என்றதுதான் தேசிய நீரோட்டம் அல்லது தேசிய அரசியலை சேலஞ்ச் பண்ணாமல் நீங்கள் ஒரு பொருளாதாரம், உங்களுடைய விதிகள், அதை பற்றி பேசுங்க. மக்கள் ஒரு காலம் நீங்க அப்படி தேசியமயப்படுத்த முடியாது. முட்டாள்தனமான ஒரு பார்வை இது. நீங்கள் மக்களை ஒடுக்கி கொண்டு நீங்கள் அவர்களை ஒன்றுபட்டு வாங்க கேட்க முடியாது. முஸ்லிம் மக்களுடைய எந்த ஒரு பிரச்சனையையும் ஈஸ்டர் பொம்மிங் உட்பட இன்று வரை எதையுமே தொட தயாரா இல்லை. கேக் த கேன் டவுன் த ரோட். பார்க்கலாம், ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது, சில அடுத்த தேர்தலின் போது ஏதாவது ஒரு சின்ன பொறுக்கையை தூக்கி போடலாம். இப்படியான ஒரு நோக்கு தான் போய் கொண்டிருக்க தவிர அட்ரஸ் பண்ணல. இது ஒரு பக்கம். இது வடக்கில் பொறுத்தளவில் இதுவரை காலம், அதாவது தீவிரமான மோசமான கொத்தபா இருந்த காலத்தில் கூட சில விஷயங்களை அவர்கள் எதிர்கொள்ள முடியவில்லை. அதற்கும் அப்பால் இந்த லெஸ்ஸர் ரிவிலிசம் என்றது இவில் தான் என்று, அது மோசமான இவிலாக மாறும் என்று நாங்கள் சுட்டி காட்டியதுக்கு தான். இதுக்கு அப்பால் போகக்கூடிய சக்தி இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இவர்களை பொறுத்தளவில் ஏற்கனவே 3 பேரை பிடிஏல உள்ள போட்டு விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், சிங்களவர்கள் உட்பட அந்த பேஸ்புக்ல போட்ட பிரச்சனைகள், ஏற்கனவே உங்களுக்கு பிடிஏல போய் அரெஸ்ட் பண்றீங்களே, டெமோக்ரஸிக்காக நிற்கின்றோம், மார்க்சிஸ்டுகள் என்று சொல்லுகின்றோம், இத்தனை எல்லாம் விளையாட்டு எல்லாம் காட்டுகிறீர்கள். நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்றதோ அல்லது அதுகளை நோக்கி ஒரு சாதாரண ஒரு அரசின் நடவடிக்கைக்கு நீங்க போகவில்லை. நீங்க எவ்வாறு கோத்தபாய அரசாங்கம் தீவிரமா இயங்கிச்சோ அதை விட மோசமான ஒரு தீவிரமான அப்ரோச்சை தான் நீங்க எடுக்கிறீர்கள். அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷனை நீங்கள் இவர்களுக்கு எதிராக பாவிக்கிறீர்கள். அந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லா விதமான பவரை என்றால் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுல என்னன்னு சொன்னா, அடிப்படை பிலோசபி, இவர்களுடைய பார்வை எங்கிருந்து வருகிறது என்று. இதுதான் எனக்கு முக்கியமான பிரச்சனை. அங்கு சில தீவிரமான நடவடிக்கைகள் இருக்கின்றன, பல்வேறு விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டியால் நடக்கின்றது. இதற்கு எல்லாம் செய்யாதீர்கள் சும்மா என்று நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் சாதாரண நினைவு கூறல், உதாரணத்துக்கு இப்போ ஜேவிபியோட இறந்தவர்கள், விஜய் வீராவோட இறந்தவர்களோட நினைவு கூறல் வரப்போகிறது இல்லையா? அதை பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறீர்கள் என்று பார்த்தீர்கள். ஆனால் அதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் முன்னணி அரசாங்கத்தில் இருப்பவர் ஒருவர். அப்ப நீங்க பாருங்க, எந்த இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை எவ்வாறு சாத்தியம்? இந்த அடிப்படையில் என்ன விஷயத்தில் தமிழர்களையும் அரசியல்வாதிகளையும் ட்ரேட் யூனியன்களையும் சோசியலிஸ்டுகளையும் போட்டு தள்ளிய ஜேவிபி ஓகே, ஆனால் அங்கு அடிய வாங்கி கொத்தா கொண்டுபட்டவர், கொலை செய்தவர்கள் நினைவு கூற முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா? அதைத்தானே நீங்க மீண்டும் என்டோஸ் பண்ணுகிறீர்கள். இந்த அடிப்படையில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை எவ்வாறு சாத்தியம்? இந்த அடிப்படைக்கு ஜேவிபி தொடர்பான இடதுசாரி கொள்கைகள் தொடர்பான ஒரு ஆர்வத்தோடு தானே நீங்கள் இருந்தீர்கள் ஆரம்பத்துல. இப்ப நீங்கள் ஜேவிபியை எதிர்க்கிறீர்களே. இல்ல, ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கவில்லை. எல்லா காலத்திலையுமே ஜேவிபியுடைய குறைபாட்டை நாங்கள் தொடர்ந்து சுட்டி காட்டி கொண்டு வருகிறோம். ஜேவிபி என்பது ஒரு இடதுசாரிய கட்சி என்று கூட சொல்ல முடியாதுதான் நாங்கள் சொல்லி வந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய பார்வைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கின்றது. எவ்வாறு இன்னமாதத்தின் கோரை அவர்கள் சேலஞ்ச் பண்ண முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், முன்னாடியே நாங்கள் இது சொல்லி இருக்கின்றோம். நாங்கள் ஒரு காலத்திலுமே ஜேவிபி மேல் இலூஷனை நாங்கள் கொண்டு வந்தது கிடையாது. அது இடதுசாரிகள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் இருக்கிறார்கள் தமிழ் மக்கள் மத்தியில். அவர்கள் லிபரல்கள் இருக்கிறார்கள், ஜனநாயக விரும்பிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வை வேறு. இடதுசாரி என்று இங்கே இருக்கிறவர்கள் ஒரு லெஃப்ட் கவர் ஒன்றை கொடுக்க முயற்சி
முயற்சி செய்தார்கள் ஜேவிபிக்கு. இது வந்து விட்டது, நீங்கள் என்ன விசத்தனமா காய்ச்சி கொண்டிருக்கீர்கள், வேற வழியெல்லாம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் என்று. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. மக்கள் சான்ஸ் கொடுத்து கொண்டு மைத்திரிபாலாக்கும் கொடுத்தார்கள், சரத் பொன்சேகாவுக்கும் கொடுத்தார்கள், எல்லாருக்கும் தான் மக்கள் சான்ஸை கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்டுகளோ ஒரு சரியான கொள்கை அடிப்படையில் இயங்குவவர்களோ இயங்க முடியாது. இதைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி சுட்டி காட்டினோம் ஆரம்பத்தில் இருந்து. முக்கியமான ஒரு விஷயம் என்னடா சேனன், இப்ப இது பெரிய ஆபத்து. இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியாவில் இருந்து போன ஒருவரை கைது செய்தார்கள். அதுவும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்தார்கள், விடுதலை புலிகளுக்கு நிதி சேகரித்ததாக. இப்பொழுது இவர் கொழும்பு மேலதிக நீதிவான் குறிப்பிட்ட இந்த கைது செய்யுங்கள் என்ற உத்தரவு மிக பெரும் ஆபத்தா இருக்குது. இப்ப யாரும் புலம்பெயர் நாடுகள்ல இருந்து தமிழர்கள் கொழும்புக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது. எல்லாம் வீடியோ இருக்குது. மாவீரர் தினத்துல பங்கு பெற்றினது, பழைய கொடுக்கல் வாங்கல்கள், விடுதலை புலிகளுக்கு நிதி அனுப்பினது என்ற இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப எப்படி போகலாம்? இல்ல, இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான நல்ல கேள்வி அனாஸ். என்னன்னு சொன்னால், நீங்க அதுல ஆரம்பத்திலேயே சுட்டி காட்டியிருந்தீர்கள், இலங்கைக்குள் மட்டுமல்ல வெளியால் இருக்கிறவர்களுக்கும் தான் நீங்களும் எங்களுடைய எதிரிகள் என்று தான் பார்க்கிறார்கள். குறிப்பாக என் போன்றவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் எதிரிகளாக தான் பார்க்கிறார்கள். தாமஸ் டைரக்ட் இங்கே ஒரு புரொட்டஸ்டை செய்த போது நாங்களும் ஒரு இடதுசாரிகள் தான். அதாவது இது ஒவ்வொரு காலமும் நீண்ட காலமா இப்ப இந்த இண்டிபெண்டன்ட் டே, சுதந்திர நாளில் இதை ஒரு கருப்பு நாளாக எல்லா இடதுசாரிகளும் ஆரம்பத்திலேயே 1948 எல்எஸ்எஸ்பி அதை கருப்பு நாள் அறிவிச்சது. அந்த இண்டிபெண்டன்ட் நடந்த அந்த ஆண்டே எல்எஸ்எஸ்பி அங்கிருந்த முக்கியமான இடதுசாரிகள், அதுக்கு இடதுசாரிகளுக்கு ஒரு தனி பார்வை இருக்கு, அரசு என்றால் என்னென்று. அப்ப அந்த அடிப்படையில் இங்கே எல்லாரும் கூடுவார்கள், தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என்று எல்லாரும் தான் கூடுவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இல்லையா அக்ரிமெண்ட்ஸ். ஆனா அந்த சமயத்தில் வந்த ஜேவிபி ஒரு சமயம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பயங்கரமா எங்களோட மோதினார். நாங்க சொன்னோம், நாங்களும் இடதுசாரிகள், அங்கால புலிகள் கொடி வைத்திருக்கிறதால் உங்களுக்கு தீட்டாக நீங்கள் பார்க்கிறீர்கள், அது உண்மையில் புலிகள் இல்லை, அது விடுவோம், பிரச்சனை இல்லை, அவர்கள் அங்கால நிக்கட்டும், ஆனா நீங்க இங்கால நில்லுங்க, நாங்கள் ஒரு இடதுசாரிகளை வேணும் என்றால் தமிழர்கள் நாங்கள் உங்களோட பக்கம் வந்து நிக்கிறோம், இப்படி சொன்னோம். யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கிறோம் என்று. இதை கேட்கவில்லை. எவ்வளவு கேவலமாக இனத்துவசத்தை காக்கினார்கள் என்றதை சசி பீரிஸ் பதிவு செய்திருக்கிறார். சிங்களத்தில் ஒரு வீடியோ இருக்கிறது, பாருங்கள். அந்த சமயத்தில் உங்களோட இருக்க தமிழர் பக்கத்துல நிக்க மாட்டோம் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியான கோர் இனவாதம் தான் அங்கு இருக்கின்றது பிரச்சனை. இப்ப வருகின்ற சுதந்திர தின போராட்ட நடக்க போறதை என்ன செய்கிறார்கள் பாருங்க. இப்ப இவர்கள் எவ்வாறு பிரியங்கா பெர்னாண்டோ வந்து உங்களை வெட்டி தள்ளுவேன் என்று போட்டாரோ, ஒரு சகிகையை காட்டினார்களோ, அதை செயலாக்குவதற்கான நடவடிக்கை தான் இவர்கள் எடுக்கிறார்கள். இது நீங்கள் எங்கும் நாங்கள் இது சகிச்சுக் கொள்ள மாட்டோம், ஒரு புதிய இதை கொண்டு வர போறோம் என்ற ஒரு விகரஸ் இருக்கு இல்லையா, அந்த அது வந்து ஒரு கொள்கை சார்ந்த அடிப்படை அல்ல, ஒரு தேசியம் சார்ந்த, ஒரு நாட்டு பற்று சார்ந்த வேகம். அது இதை விளங்கி கொள்ள வேண்டும். சரி, இப்ப ஒன்று நாங்கள் யோசிக்கிறோம் என்னன்னா, தேர்தலுக்காக இந்த விஷயங்களை வெளியில பேசாமல் இருந்துவிட்டு எல்லோரும் இனவாதத்தை நாங்கள் இல்லாமலாக்குவோம் என்ற ஒற்றை கோஷத்தோடு வந்தவர்கள் இப்பொழுது தமிழர்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்படியா நீங்க பார்க்கிறீர்கள்? இல்ல, இது வந்து அவர்கள் ஒற்றை கோஷம், ஒரு அதுக்கு பின்னால் ஒரு சுருக்கமாக அதை பார்க்க முடியாது. பின்னால் ஒரு தேவை, ஒரு ஆங்கர் எல்லாம் இருந்தது உண்மைதான், அதை பற்றியும் பேசி இருக்கின்றோம். ஆனா அதே சமயம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடி, அவர்கள் அங்கிருக்கின்ற எல்லா வகையான சிறுபான்மைகளுக்கான பிரச்சனைகளை எவ்வாறு அணுக போறார்கள். ட்ரேட் யூனியனை பேன் பண்ண போறோம், தாங்கள் டிசால்வ் பண்ண போறோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஸ்ட்ரைக்கை எலவ் பண்ண மாட்டாமல் இருக்கின்றார்கள். இதுல முக்கியமாக தமிழர்களுடைய பிரச்சனை உடனடியாக வருகிறது. பிரச்சனைக்கு நாங்கள் எதிர்பார்த்தது போல் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தோம், தேர்தல் காலத்திலும் சொன்னோம், தேர்தல் உடன் பின்னும் சொன்னோம். உடனடியாக நெருக்கடிக்குள்ளாவதற்கு காரணம் என்னென்று சொன்னால், இந்த தேசியம் சார்ந்த பிரச்சனை என்றது இலங்கையில் ஒரு கூர்மையான ஒரு பிரச்சனை. அது தமிழ் சிங்கள உடைவு என்பது இனங்களுக்கு இடையிலான உடைவு அல்ல, இது தேசியம் சார்ந்த உடைவு. சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றாக இருக்கிறார்கள், நட்பாக இருப்பார்கள். இந்த கவர்மெண்ட்டுக்குள் இருக்கிறவர்களோட எத்தனையோ பேர் என்னுடைய நட்பாக இருந்தவர்கள் தான். அதல்ல பிரச்சனை. இவர்கள் சொல்வது அதல்ல. மக்கள் ஒன்றாக இருப்பதற்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் தனி மனிதர் தாக்குதல் செய்யணும்னா வடக்குல இருக்கிற சிங்களவரை தாக்கணும், தெற்குல இருக்கிற சிங்களவர் தமிழரை தாக்கணும், கிழக்குல எல்லாரும் தாக்கணும். இருக்கிறார்கள் ஒரு சிலர் சிறுபான்மைகள், அதல்ல மக்கள். இது மெயின் பிரச்சனை வந்து மக்கள் அங்கு இருக்கின்ற பல்வேறு பகுதி மக்கள், மலையாளம் உட்பட முஸ்லிம் மக்களோட காரணங்களுக்காகத்தான் பிரிந்திருக்கின்றார்கள். இந்த காரணங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணாமல், அதை நோக்கி நகராமல், அதற்கான தீர்வை நோக்கி எதையும் கொடுக்காமல் நீங்க ஒற்றுமை பற்றி பேச முடியும். இதான் இருக்கிற பிரச்சனை. அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்துக்கான அடிப்படை என்பது அங்கு இருக்கின்ற தமிழ் மக்கள் தேசிய அடிப்படையில் முடக்கப்படுகிறார்கள். நீங்கள் முள்ளிவாய்க்கால் பக்கம் போனீங்களோ தெரியாது அனாஸ்,
போனீங்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு கண்ணீர் வரும். அங்க கொத்து கொத்தாக மக்கள் கொலை செய்யப்பட்ட இடத்தில் ஒரு சின்ன சைனை கூட இவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனா கொஞ்சம் தள்ளி போனால் அங்கு கொலை செய்த சோல்ஜர்களுக்கு பிற்றி ஒரு மொனுமெண்ட் இருக்கிறது. நான் 2-3 தடவை அங்க போயிருக்கேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்ப அதை பார்க்கிறவர்களுக்கு ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்க உங்களை வென்றிருக்கின்றோம், உங்கள் மேல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தானே திருப்பி திருப்பி நீங்கள் ஏதோ ஒரு அடையாளங்கள் மூலமாக, நடைமுறைகள் மூலமாக, கேம்புகள் மூலமாக, பல்வேறுகள் மூலமாக நீங்கள் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அடக்கப்பட்ட சமூகம் இப்படித்தான் இருப்பீர்கள் என்று. இவர்கள் வந்த இந்த 2 மாதத்துல இப்ப இன்னும் காலம் தாருங்கோ இப்ப ஒரு 6 மாதத்துக்குள்ள இந்த விஷயங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று ஏதாவது எதிர்ப்பு கூறல் இருக்குதா? இப்ப ஒரு 2 மாசத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிரடி நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது இன்னொரு விஷயம். நீங்க அது அடுத்த நல்ல கவனிங்க. இதையும் நாங்க சொல்லியிருந்தோம். உடனடியாக நான் சொன்னேன், உடனடியாக செய்ய வேண்டிய எத்தனையோ வேலைகள் இருக்கின்றன. இவர்கள் 100 நாள் திட்டம் என்று போட்ட போது கூட எல்லாம் பாராளுமன்றத்தில் அனுரவே பேசி இருக்கிறார் சில விஷயத்தை. என்ன சொன்னா, அடுத்தவனை இளிச்சவாயனாக கூடாது. ஒரு கடத்தில் ஜனாதிபதி பதவிக்கு போடவில்லை என்றோன்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் முட்டாள்கள் என்று எழுதினார்கள் இல்லையா? இப்ப எல்லாம் உடனே எல்லாரும் கையை விட்டுட்டு வந்து விட்டார்களோ ஓகே என்றார்கள். அது இப்படியான லொஜிக்கலான ஒரு மேலோட்டமான பார்வை வைத்துக் கொண்டு தாங்கள் புத்திசாலி அரசாங்கத்தில் இருக்கின்றோம் என்கிறார்கள். இதான் இருக்கின்ற மெயின் பிரச்சனை. நாங்கள் பப்ளிக் டிபேட் கலைக்கின்றோம் இப்படி சொல்பவர்களை. உங்களோட அரசியல் விஞ்ஞானத்தை காட்டுங்கள் எங்களுக்கு கொஞ்சம், உங்களோட அரசியல் விஞ்ஞான அறிதலை. இப்ப இது ஒரு மேலோட்டமான பார்வை. இப்ப இது உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்யாமல் இருப்பதற்கு பின்னால் இருக்கிற பிரச்சனை என்பது கொள்கை நிலைப்பாடுதான். இதான் இருக்கின்ற பிரச்சனை. எமர்ஜென்சி எக்கனாமிக் பிளான் இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணத்தானே வேணும். பண்ணுகிறார்களா என்றால் இல்லை. அவர்கள் பயணித்து அது பேலன்ஸ் பண்ணுகிறார்களா? அப்ப ஏற்கனவே ரணில் வாரி கொடுத்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதை நான் ஒரு வேறு அர்த்தத்தை சொல்லவில்லை. அவர்கள் சொன்னது அதை அப்படியே கோட் பண்ணுகிறேன். இதைத்தான் இவர்கள் செய்கிறார்களே தவிர வேறு ஒன்றும் அங்கு நடக்கவில்லை. நீங்க சொன்னது போல இப்ப உடனடியாக சில விஷயங்களை இவர்கள் செய்திருக்கலாம். சரி, நீங்க இன்னொரு புள்ளியை சொல்லியிருந்தீங்க. அதாவது இவர்களுக்கு காலம் கொடுத்து தானே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். உண்மையில் இதை மக்கள் செய்கிறார். நீங்கள் பார்க்கிறீங்கன்னா மக்கள் பொறுமையா தான் இருக்கிறார்கள். ஒரு ஆக்ஷனுக்கும் இன்னும் இவ்வளவு பிரச்சனை இருந்து நடந்து வரவில்லை. இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இவ்வளவு தூரம் மக்கள் பொறுமையாக தாங்கி கொண்டு வணங்க தயாரா இருக்கிறார் மக்கள். எங்களை போன்ற ஆக்டிவிஸ்டுகள் நாங்கள் தான் எங்களுக்கு தெரியும் என்ன செய்ய முடியும் என்று அதை சுட்டி காட்டுகிறோம். ஆனா மக்கள் பொறுமையா தான் இருக்கிறார். நீங்க சொல்லுவதைத்தான் மக்கள் செய்கிறார்கள். ஆனால் மக்கள் ஏமாற்றப்பட போகிறார்கள். மக்கள் மேல் அடி விழ போகிறது. இதை எங்கள் போன்றவர்கள் தான் இந்த குரல் இல்லா இடத்தில் குரல் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. யாரும் பேசுவதற்கு தேவையில்லை. எவ்வாறு பாருங்க மீடியா எப்படி இயங்குகிறது என்று. அந்த உஃபோரியாவின் மேல் ரைட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சவாரி செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் என்பிபி தூக்கி எறியப்படும் போது ஒப்போசிட்டா அவர்கள் சவாரி செய்வார்கள். அதுதான் மீடியா, அங்கிருக்கின்ற மீடியாவுடைய பண்பாடு உங்களுக்கு தெரியும். இப்படி உங்களுக்கு ஓட்டரேட்டிவ் மீடியா இல்லை என்று சொன்னால் எங்கள் போன்ற குரல்கள் வெளியில வரவே முடியாது. ஸோ அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டி இருக்கின்றது. அப்ப இந்த டைம் ஸ்பேன் இவர்கள் அப்படியே கிக் த கேன் டவுன் தி ரோட் என்று நினைக்கிறது மக்களின் நம்பிக்கையை உடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, மக்களின் எதிர்பார்ப்பை உடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அவர்கள் உங்களிருந்து விலத்துவார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இதைத்தான் நடக்க போகிறது. இப்ப தேர்தல், ஜனாதிபதி தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் இடையில ஒரு பெரிய மாற்றத்தை இப்ப தமிழ் மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை வழங்கி இருந்தார்கள். இப்ப இந்த விஷயம் அந்த நம்பிக்கையை உடைத்து விட்டால் இப்ப ஜனாதிபதியின் மீதான இப்ப இன்னும் 2 தேர்தல்கள் இருக்கின்றன. தேர்தல் மட்டுமல்ல, தேசியம் தொடர்பான, மொழி தொடர்பான, உரிமை தொடர்பான, பொருளாதாரம் தொடர்பான, கல்வி தொடர்பான எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. அப்ப இவர்கள் இதனை எவ்வாறு முன்கொண்டு நகரப் போகின்றார்கள் என்ற பெரும் அச்சம் தமிழ் மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. இப்போ ஒட்டு மொத்தமா பல செக்ஷன் மத்தியில் இந்த அச்சம் இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியில் வடக்கில் இருக்கின்ற அச்சமோ எதிர்ப்பு பிரச்சனையோ வேறு, கிழக்கில் இருக்கிறது வேறு, மலையகத்தில் இருக்கிறவர்கள் மத்தியில் இருப்பது வேறு. வெவ்வேறு பார்வையில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் வடக்கில் இருக்கின்ற அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள், தமிழ் மக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் மத்தியில் இருக்கின்ற பெரிய அச்சம் இன்னும் பெறவில்லை. அந்த அளவு தூரத்துக்கு இன்னும் போகவில்லை. ஆனால் தெளிவடைய தொடங்கி இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இவர்கள் தமிழ் எம்பிகளை என்பிபியாக அனுப்பினாலும் கூட அங்கு பலம் இல்லை என்ற இது ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, அரசியல் தெளிவு. ஒரு சண்முகதாசன் காலத்தில் அந்த பிரச்சனையில் இருந்து நான் இதை சொல்லி வருகின்றேன். ஒருத்தரும் இதை எழுதுவதில்லை. நான் தான் சண்முகதாசனுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருந்தது என்று சொன்னால், இன்னும் அடிப்படையிலான உடைவு, தேசிய உடைவு வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் உருவாகின்றன என்ற பிரச்சனையை நோக்கி மக்கள் அந்த தெளிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதை நான்
பார்க்கக்கூடியதா இருக்கின்ற ஒரு சில விஷயங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். இது என்ன என்றால் இது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால் மக்கள் ஒரு பொருளாதாரம் தங்களுடைய விடுதலை தங்களுடைய ஜனநாயக கோரிக்கையை நோக்கி நகர்தல் என்பதும் அதை நோக்கி ஒன்றுபட அவாவாக நிற்பதும் நல்ல விஷயம்தான், கூடாதது அல்ல. அதே சமயத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு முஸ்லிம் மக்களை நீங்கள் அனுப்பவில்லையே, ஒரு மினிஸ்டரா போடவில்லை என்ற கேள்விக்கு அங்கிருந்து ஒரு முஸ்லீம் இருந்த ஒருத்தர் ஒரு ஆக்டிவிஸ்டே சொல்லியிருப்பார் சமீபத்தில், நீங்க பாத்தீங்களோ தெரியாது. இல்ல இல்ல அது முஸ்லீமா தான் இருக்கொண்டு இல்லை, நல்லதை முஸ்லீம் மக்களுக்கு செய்யறவனை அனுப்ப வேணும் என்று. அது ஒரு நல்ல நல்ல ஒரு பார்வை தான். இவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கையை இதுவரை காலத்திலும் யாரும் எடுக்கவில்லை. இவ்வளவு தூரத்து நம்பிக்கையை நீங்க எடுத்து போட்டு நீங்கள் முதுகில் குத்துவீர்களானால் அது எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து உண்மைதான். இப்ப பாருங்கள். இந்த 70 ஆண்டு கால அரசியல்ல இப்படி ஒன்று நடக்கவே இல்லை. Yeah. இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. எல்லாரையும் அனுசரிச்சு கொண்டுதான் போனார்கள் சிங்கள தென்னிலங்கை அரசியல்வாதிகள். ஆனால் அதான். இது எல்லாத்தையும் உடைத்து விட்டது இல்லையா? அப்படி ஒரு நம்பிக்கையை நீங்கள் மக்கள் திரட்சி தான் கொடுக்கிறது. நீங்களா வெண்டெடுக்கவில்லை, உங்களோட கொள்கை அடிப்படையில் இவர்கள் வெண்டெடுக்கவில்லை. ஆனா மக்கள் திரட்சி அறகலை என்று தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை வாங்கி சொகுசை அனுபவித்துக் கொண்டு, இவர்கள் சொகுசு அனுபவிக்கவில்லை என்று சொல்வது இன்னொரு விஷயம், தனியா பேசுவோம், கொண்டு நீங்கள் முதுகில் குத்துவீர்களா இந்த சமூகத்துக்கு? சற்று யோசிச்சு பாருங்கள் அது எந்த திசைகளில் நகரும் என்று. அங்கிருக்கின்ற சிறிதரன் சுமந்திரன் மீண்டும் வருவார்கள். அங்கிருக்கின்ற மற்ற எல்லா விதமான அங்க இல்ல தெளிவான தேர்வு அவர்களுக்கு இல்லை. இருக்கின்ற தேர்வை நோக்கி நகர்வார்கள். இருக்கின்ற தேர்வு சரியாவா இருக்கின்றது இல்லை. இதைத்தான் மக்களுக்கு வேறு வழி இல்லாத நிலையில் இல்ல நீங்கள் செய்கின்றீர்கள். இன்னொரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறோம், இன்னொரு பாதை இருக்கின்றது காட்ட நீங்கள் வருகிறீர்களா? இல்லை, இன்னியும் இந்த பாதையின் மோசமா இருக்கின்ற குத்துகிறீர்கள். இப்ப இந்த பிரச்சனையை தான் நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் ஒரு ரியாக்ஷனரி வேவை தமிழ் முஸ்லிம் மக்கள் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கப்படுவது என்பிபி அரசு. உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து இந்த அசுர பலம் என்றது எங்கேயுமே பிரச்சனை தான். இப்ப மோடிக்கு கிடைத்த அசுர பலம், டொனால்டு ட்ரம்புக்கு கிடைத்த அசுர பலம், அனுராக்கு கிடைத்த அசுர பலம், இந்த 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 எதிர்கட்சிகளை இல்லாமலாக்கி பலவீனப்படுத்தி அசுர பலம் என்பது அவர்களுக்கு தட்டு தடுமாறி என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விடுமா? அசுர பலம் வந்து ஜனநாயக அடிப்படையில் இருக்கும் பொழுது மக்களை உள்வாங்கும் பொழுது ஒன்று வரும் தான். அசுர பலம் என்பது மக்கள் இப்போ ஒரு தொழிலாளர் அரசாக இருந்தால் எல்லாரும் உள்ளே வந்தால் அவர்களுடைய நல்ல ஜனநாயக அடிப்படைகள் உள்ள இயங்குமாக இருந்தால் அது ஒரு பலமான ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயத்தில் மக்களுக்கு பலவிதமான பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் இவர்கள் அந்த அடிப்படை அல்ல. சாதாரண இருக்கின்ற இந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி உட்பட எல்லாத்தையுமே வைத்துக் கொண்டிருக்கின்ற அசுரப்பலம், நீங்க சொன்ன அந்த டிக்டட்டோரியல் பொசிஷன் தான். ஜனநாயகத்தை வழங்குவது எல்லாத்தையும் நீங்க முடிவெடுக்கலாம். நீங்கள் மக்களிடம் எந்த தீர்வுமே இல்லை என்ற அந்த அந்த விதத்தில் பாருங்கள். கேள்விக்கிடமற்ற அசுரப்பலம். நீங்க ஒரு கேள்வி, நீங்க அந்த அந்த போர்சஸை பார்க்கணும். எதிர்கட்சி தான் இருக்கணும் அவசியம் இல்லை. மக்கள்கிட்ட பலத்தை இருந்தால் பரவாயில்ல, அது எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து எக்ஸிகியூட்டிவ் பவரை அசியூம் பண்ணி கொண்டிருக்கிறதால ஐ கேன் டூ எனிதிங் அண்ட் கெட் அவே வித், நான் எதுவும் செய்யலாம், புடுங்கி பாருங்க, நாங்கள் எங்களுக்கு தான் மக்கள் வந்திருக்கேன். இப்ப அந்த அந்த தெனாவட்டு போக்கு இருக்கு இல்லையா, இது இது ஒரு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப இந்த பலத்தை வைத்துக் கொண்டு இயங்குவதற்கு எங்களிடம் நாங்கள் கல்வி கற்றவர்கள் இருக்கின்றோம், நாங்கள் பேராசிரியர்கள் இருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இது ஒரு எனக்கு மிக இந்த இந்த வாதங்களில் இது மிகவும் மனோய் பண்ற ஒரு வாதம். இது எனக்கு தெரிந்த கல்வியாளர்களும் தான் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்களை போன்ற முட்டாள்தனமான அரசியல் பார்வை, அது நீங்கள் கல்வி கற்றது என்றதற்காக மக்களுக்கு ஒன்றும் செய்ய போற, பங்களாதேஷில் வந்திருக்கின்ற அவர் வந்து நோபல் பிரைஸும் வாங்கினவர், அவர் மக்களை விடுதலை அடையக்கான கொள்கையை முன்வைக்கிறாரா? இல்லை. எல்லா உலகம் முழுக்க கல்வியாளர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் அரசாங்கங்களில். நீங்கள் புதுசாக தான் முதலாக அரசாங்கத்தில் கல்வியாளர்கள் வந்திருக்கிறார்களா? இல்லை. இப்ப கல்வி கற்றவர்கள் தான் மக்கள் மேல் கல்லை தூக்கி போட்ட வரலாறு இந்த அரசியல் வரலாறு. எல்லா பாராளுமன்றங்களும் அப்படித்தான். நீங்கள் இதை ஒரு புதுசாக காட்டி மக்களுக்கு ஒரு இமேஜை ஏற்படுத்தாதீர்கள். ஒன்று, சாதாரணமாக கல்வி கற்காத ஒருத்தனுக்கு தெரிகின்ற அரசியல் ஞானத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். அவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அப்ப அந்த அந்த மாதிரி அவர்கள் எத்தனை விஷயங்களை செய்திருக்கிறார்கள். இது ஒன்று. அப்ப இது என்ன அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொன்னா அனாஸ், இவர்களுடைய தெனாவட்டர் ரிஃப்ளெக்ட் பண்ண, அதாவது நாங்கள் எதையும் செய்வோம், அந்த நாங்கள் செய்வதுதான் சரியாகவும் இருக்கும். இப்ப அதானே கோட்டபாயம் செய்த விஷயம். கொத்தபாய செய்த விஷயம் வேறு. அவர்களை பொறுத்தளவில் கொத்தபாயா எக்ஸ்டென்ஷன் அதுக்கு அந்த கொத்தபாயா இந்த இல்லூஷன் எதுவுமே கொடுக்கவில்லையே. அவர் நேரடியாகத்தானே சொன்னார், தான் ஒரு பலமான ஜனாதிபதி, பலத்தை கொண்டு வருகிறேன் என்று பலத்தின் கீழில் அவர் நேரடியாகத்தான் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வந்தார்.
அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் நீங்கள் சொல்லலாம் அவர் ஒனஸ்டான சொல்ல வரையில், ஆனா மக்களுக்கு தெளிவாக தெரிந்த இதுதான் இவர் ஆரண்டது. சரி, நீங்க சொன்ன சரி. ஏன்னா பேரினவாதத்தை முன்வைத்து அவர் வந்தார், சிங்கள மக்களுக்கான ஜனாதிபதி நான், மற்ற நேரடியாக ஆட்களுக்கு சொன்னார், இல்ல. நான் சிங்கள மக்கள்கிட்ட ஓட்டில் வந்தேன்னு சொன்னார். ஆனா உண்மையா ஒரு அரசாங்கத்தினுடைய 100 நாள் திட்டம் வந்து மிக முக்கியமானதாக அமைய வேண்டும். அதை வைத்து தான் ஒரு அரசாங்கத்தை நாங்க எடை போட முடியும், என்னென்ன விஷயங்களை இவர்கள் அமுல்படுத்த போகின்றார்கள் என்று. ஆனா அந்த எந்த திட்டமே இவர்கள் சொல்கின்றார்கள் இல்ல. இனவாத இல்லமா கோமண்ட ஒற்ற விஷயத்தை தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திரும்ப திரும்ப. அதான் இப்ப என்னண்டா, திருப்பி திருப்பி இவர்கள் ஒரு விஷயத்தை இவர்கள் இப்ப ஜனநாயக முறையில் இயங்குவது எவ்வாறு என்பதை நீங்கள் ஜேவிபிக்குள் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரக்சருக்குள் இருக்கின்ற யாருக்குமே கற்றுக் கொடுக்க முடியாது. அவர்கள் வரலாறு முழுக்க ஜேவிபிக்குள் ஜனநாயகமற்ற முறையில் தான் இயங்கிய ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து வந்தவர்கள். அவர்களை பொறுத்தவரை மெம்பர்ஸுக்கு கூட ஜேவிபியில மெம்பர்ஸ் இருக்கணும். நீங்க போய் கேட்டீர்களா மெம்பர்ஸுக்கு ஜேவிபி எப்படி இயங்குது, தலைமையகம், அந்த ஸ்ட்ரக்சர் கேட்டால் தெரிய வராது. நீங்க தெற்குல போய் ஒரு இடத்துல ஜேவிபி உறுப்பினர் இருப்பார், அவரை கேட்டீங்கன்னா தெரிய வராது. அவர்களுக்கு ஒரு இடதுசாரிய கட்சி என்று சொல்லி இங்க எல்லாம் சொல்லி கொண்டு திரிகிறவர்களுக்கு உண்மையில இடதுசாரி கட்சினா என்னென்ன தெரியாது. அவர்கள் இது கட்சி கட்டினதும் கிடையாது, வரலாறும் கிடையாது, ஒன்று சும்மா அலற்ற பிரச்சனை தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் இருக்கிறார் தானே, சில பேர் சொல்றாங்க மார்க்சிஸ்ட் கட்சி என்று. இத ஜேவிபி யார் சொல்றது? என்ன பேர் தமிழ் சரி, பேர் அரசியல் ஆய்வாளர்கள் என்னடா இவர்கள் அவர்கள் வந்து சீன கம்யூனிஸ்ட் சார்பு கொள்கை என்ற விஷயமே தெரியாம இருக்கிறார்கள் தெரியுமா? சீன கம்யூனிசம் மட்டும் இல்ல, ஒரு அதாவது அப்ப இது நோர்த் கொரியாவில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் அரசாங்கம், அதுக்கு எதிராக கதை போன எல்லாம் முதலாளித்துவத்தின் கையால் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களும் மார்க்சிஸ்ட் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். இந்த நாங்கள் வாழுகின்ற சமகாலத்தில் இப்படி மனிதர்களும் இருக்கிறார்கள். அது ஒன்றும் செய்ய முடியாது, சமூகம் அப்படி இருக்கின்றது. ஆனால் அந்த அடிப்படையில் இவர்கள் வரவில்லை. இவர்கள் ஜனநாயக முறைப்படி ஒரு டிஸ்கஷன் எதுவுமே தெரியாது அவர்களுக்கு. இவர்கள் எப்படி இவர்களுடைய ரிஃப்ளெக்ஷன், நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒன்று சொல்கிறார்கள் என்று, அதுதான் அந்த அடிப்படை. வித் ஹோல்டிங் த இன்ஃபர்மேஷன் பை மீன்ஸ், அப்ப அதன் மூலமாக நீங்கள் வந்து கவர் பண்ணி கொண்டு போகலாம் என்றதுதான் உள்ளுக்குள்ள வச்சு மேய்க்கிறது. மக்களை என்கேஜ் பண்ணணும், ஒர்க்கர்ஸ் என்கேஜ் பண்ணணும்ன்றது கிடையாது. எவ்வளவு காலத்துக்கு கவர் பண்ற பிரச்சனை இருக்கு. அதுதான் இப்ப நீங்க வந்து ஒரு கட்சியையே அவர் தொடர்ந்து இயங்க முடியவில்லை அந்த அடிப்படையில் இல்லையா, உடைஞ்சது. அதே போலதான் அரசாங்கமும் அதை நோக்கி நகரும். ஒரு கட்டத்தில் இந்த அரசாங்கம், நான் அடிக்கடி நீங்க சொல்லும் பொழுது சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, தமிழ் மக்கள் அல்ல இந்த கட்டம், அங்கு போராடுவதற்கு தயாராயிருக்கின்ற தொழிலாளர்கள், தெற்கில் இருக்கின்ற டெலிகாம் எடுத்துக்கொள்ளுங்கள், இவர்களை எதிர்நோக்கி முடிவை ஆரம்பிக்க போகிறோம். பல்வேறு சக்திகள் எந்த சக்திகள் எங்கெங்கு எதிராக திரும்புமோ அதற்கு எல்லாத்துக்கும் எதிராக வயலண்டாக திரும்பக்கூடிய கெப்பாசிட்டி தான் எம்பிபி லீடர்ஷிப் இருக்கின்றது. இதன் மூலமாக எம்பிபியும் உடைவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. அதுக்கு ஏற்கனவே சில சிக்கல்கள் உருவாகி இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது தொடர்ந்து இன்னும் பலப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது இருக்கிற ஒரு சிலர் வெளியில் வருவார்கள், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வேண்டாம் என்று, ஒரு சில டிமோரலைஸ் ஆகி இயங்குறதே இல்லை என்று சொல்லி போவார்கள். இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி, அதாவது விஷுவல் திங்கிங் இருக்குது தானே மக்களிடம் இருக்குது, ஐயோ செய்திருவார்கள் என்று. அப்ப அந்த கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட விஷுவல் திங்கிங் இல்லை, நாங்கள் கெப்பாசிட்டியை தான் பார்க்கிறோம். அந்த கெப்பாசிட்டி இந்த லீடர்ஷிப்புக்கு இருக்கா என்று கேட்டால் நாங்கள் சொல்கிறோம் இல்லை, இவர்களிடம் இல்லை. எந்த விஷனும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ஜனநாயக முறைப்படி எவ்வாறு என்கேஜ் பண்ணுவது என்று தெரியாது, எதுவுமே கிடையாது. இந்த அகாடமிக் என்று சொல்லி போயிருப்பவர்கள் எல்லாம் ஏதோ நாங்கள் அச்சீவ் பண்ணி விட்டோம், பினிஷ், ப்ரொடக்ட் டன், ஒர்க் டன் என்றதான். எலெக்ஷன் வந்த கையோடு வேலை முடிந்து விட்டது. இனிமேல் நாங்கள் இது மெதுவாக கொண்டு போய் ஏதாவது செய்யறதை காட்டுவோம் என்றால், நீங்கள் கொத்தபாயம் இதைத்தானே சொன்னார். இது மாற்று, நீங்க சொன்னது போல ரணிலுக்கு மாற்றாக நீங்க எந்த அடிப்படையில் இயங்குறீர்கள் என்று கேட்டால், எந்த பொருளாதார கொள்கை என்று முன்னெடுத்திருக்கிறீர்கள்? சப்சிடியை கொண்டு வர பிரச்சனையையும் கூட ரணில் அறிமுகப்படுத்தினார். இது புதுசான ஒரு விஷயம் அல்ல. அப்ப இங்குதான் இருக்கின்ற பிரச்சனையை, இப்ப இந்த மாற்றம் இல்லை. இந்த மாற்றம் இல்லாமை தான் எதிர்காலத்தில் சிக்கலை உருவாக்குறது. இந்த அரசு இந்த அடிப்படையில் முழுமையாக தன் அரசை நிலைநாட்டுமா, கொண்டு போய் சேர்க்குமான்ற தெரியாது. ரணில் எவ்வாறு மூளைக்கு மூளை இருந்த புரொட்டஸ்டுகள் எல்லாம் தாக்கினாரோ அதே போன்ற நிலவரத்தை நோக்கித்தான் நீங்கள் ஓட்டக்கணனோடு திரிய போகிறீர்கள், ரோட்டு ரோட்டாக. அப்ப நீங்கள் அதன் மூலமாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால், மார்க்சியத்தின் மேல் தாக்குதல், இடதுசாரியத்தின் மேல் தாக்குதல், மக்கள் நம்பிக்கையின் மேல் தாக்குதல், மக்களின் பலத்தின் மேல் மக்கள் நம்பிக்கை இழக்க வைக்க போகிறீர்கள். அவர்கள் இதைத்தான் நடக்க போகிறது. இது ஒரு ரியாக்ஷனரி வேவுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. 50-50 சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படாவிட்டால் அது
சிங்கள மக்கள் மீதும் பாயம் தானே. அது அது அதுக்கு மக்கள், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் என்ற வேறுபாடு இல்லையே. அதைத்தானே பார்க்கிறோம். ஏற்கனவே பாய்ந்து விட்டது. இவர்கள் கையில் அந்த ஆயுதம் முதல் எவ்வாறு பாவிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். எவ்வாறு நீங்கள் இதுவரை காலமும் நீங்கள் கொத்தவாயா சிங்கள மக்கள் அவர்கள் எங்களுக்கு எதிராக பாவிக்கவில்லை என்று சொல்லி மீண்டும் கொத்தவாயா நோக்கி கம்பாந்தோட்டையில் வாக்கு போட போல செல்லலாம் அங்கிருக்கின்ற மக்கள். இப்ப இதுதான் இருக்கின்ற இன்னும் மேலதிக இன்ன அடிப்படையிலான உடைவை ஏற்படுத்துவதற்கான வழிமுறை தான் இது, தவிர ஒன்றுபடுத்துவதற்கான வழிமுறை அல்ல. அப்ப நீங்க சொன்னது போல அந்த இவ்வளவு நேரம் எடுக்கும் அந்த ஒரு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு, ஒரு பிடிஏ என்ற ஒரு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இலங்கையில செக்யூரிட்டி ஒரு கையெழுத்து அவ்வளவுதான். எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் இருக்கிறார். அப்போ உங்களோட அந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியுடைய பவரை பாவிச்சு உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி தந்திருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்யக்கூடியதை செய்து முடிச்சிருக்கலாம் இவ்வளவு நேரத்துக்கு. ஸோ அப்போ இது என்ன ப்ராப்ளம் என்று சொன்னால், இவர்களுக்கு அந்த நோக்கம் சார்ந்த கொள்கை இல்லை. இதுதான் பிரச்சனை. இவர்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்று தெரியாது. தங்களுக்கு சேலஞ்ச் வந்துடும் என்ற பயம் ஒன்று இருக்கு இவர்களுக்கு. தங்களுடைய நிலைப்பாடு பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை. கொள்கை அடிப்படையில் இயங்குவவர்களுக்கு அந்த பயம் இருக்காது. இதான் அந்த டிஃபரன்ஸ். இவர்களை பொறுத்தளவில் அந்த ஆயுதத்தை எவ்வாறு பாவிக்கிறார்கள் என்று பார்க்கிறீர்கள் இல்லையா? அது அந்த தேவை இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்க போறதால் சில நேரம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல் ரெண்டும் முடிந்தவுடன் அவர்கள் ஓரளவு தெளிவு பெறக்கூடும். ஏன்னா இப்ப சிங்கள வாக்குகளை தான் இவர்கள் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். சில நேரம் அப்படி இருக்கலாம். என்பிபிக்குள்ளேயே கனபேர் அதை வச்சிருக்கணும். இது இந்த பிரஷரால ஓரளவுக்கு ஒரு கட்டத்தில் நீங்க சொன்னது போல அந்த பேரை மாத்தலாம். இதைத்தானே ரணிலின் சொன்னார். நீங்க பேரை மாற்றி வேற ஒரு அதே கிட்டத்தட்ட ஒரு ரெகுலேஷனோட நீங்க கொண்டு வரலாம். இந்த இப்ப அந்த சோசியல் மீடியா சம்பந்தமான ஒன்று வந்தது இல்லையா? அதை எத்தனையோ லோஸ் இருக்கு. எல்லாம் புதுசா வந்த சட்டங்கள், ரணில் இந்த அறகலையாக்கு அப்புறம் வந்த சட்டங்கள் ஒன்றையாவது மாத்தினீர்களா? ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த இருக்கின்ற சிச்சுவேஷன். அப்ப நீங்க இன்னொரு ஃபார்முக்கு நீங்க கொண்டு வரலாமே தவிர இன்னொரு அதை இல்லாத ஒழிக்கிறது நோக்கி நகரவில்லை. இங்கதான் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, இந்த அரசாங்கம் சார்ந்த பிரச்சனை. உண்மைதான். மிக நன்றி சேனன். அனுர குமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தமிழர்கள் மீது எவ்வாறு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த போகிறது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. தமிழர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்களா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. மிக நன்றி சேனன். தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நிலைமை வரப்போகிறது என்று. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி சேனன். வணக்கம். நன்றி. வணக்கம்.